தன்னன்னே தன்னன்னே. என்ன இன்னைக்கு ஒரே போரிங்காக போய்கிட்டு இருக்குது. ஐயையோ ஐயையோ, வாரானே வாரானே, இப்போதான் போரிங்காக போய்கிட்டு இருக்குன்னு சொன்னேன், நம்மளை நோண்டுறதுக்குன்னே மொட்டை வரானே. அதான் மொட்டை வர்றது தெரியுது, இதில் வேறு மெமிக்கிரி. சார் வராராம், அவருக்கு மரியாதையாக கொடுக்கணுமா. இன்னுமா வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? சார் வேலையெல்லாம் நல்லா தாங்க சார் போய்கிட்டு இருக்கு. என்னங்க சார், சொல்லுங்க சார். சரி சரி, வேலையெல்லாம் செஞ்சுட்டியா, என்ன பண்ணுறேன்னு பார்க்க வந்தேன். சார் எல்லாமே நல்லா தாங்க சார் போய்கிட்டு இருக்கு. எதுவும் சொல்லுங்க சார், என்னென்னு பார்த்து பண்ணிக்கலாங்க சார். என்னத்தை பார்த்துட்டு பண்ண போகிற, ஒழுங்காக வேலையை பாரு. சரிங்க சார், சரிங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைலை பூரா என் டேபிளில் வந்து அடுக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார் ஒரு நிமிஷங்க வாங்குங்க சார். என்ன போகிறவனை கூப்பிடுறா, எதுக்காக இருக்கும்? என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. இல்லை சார், ஒரு சின்ன டவுட்டுங்க சார். என்ன லீவு கீவு வேணுமா? என்ன உங்கள் அக்கா கல்யாணமோ உன் தம்பிக்கு கல்யாணமா? சார் அதெல்லாம் இல்லைங்க சார், ஜாப் விஷயமா ஒரு டவுட்டுங்க சார். எது ஜாப் விஷயமா டவுட்டா? ஆமாங்க சார், ஜாப் விஷயமா டவுட்டுங்க சார். சரி சரி, கேளு கேளு. சார் இந்த ப்ராஜெக்ட் நான் முடிக்க போகிறேங்க சார். இதில் வந்து கன்க்ளூஷன் இது எனக்கு வரவே மாட்டேங்க சார். இதில் என்ன தப்பு பண்ணுறதே தெரியலைங்க சார், எரர் வந்துக்கிட்டே இருக்குங்க சார். இதை கொஞ்சம் என்னென்னு பார்த்து கொடுங்க சார். ஓஹோ அப்படியா, இதுக்கு தான் என்னைய மாதிரி மேனேஜர் வேணுங்கிறது. பீத்திரம்பரு பெருமை பீத்தி. என்னம்மா என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைங்க சார், உங்களை பெருமையாக பேசுனேன். நீ இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க சார். சரி சரி, நகர் நகர், தள்ளி போ, நான் பார்க்குறேன். டெஃபினெட்லி டெஃபினெட்லி. சார் வாங்க, வந்து சீட்டில் உட்காந்து என்னன்னு பாருங்கங்க சார். என்ன நம்ம ரைட்டில் திருப்புனா அது லெஃப்டில் போகுது. சார் என்னாச்சுங்க சார்? அட இருமா, பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன், உனக்காக தானே வேலை செய்கிறேன். நீ தான் டவுட்டு கேட்ட, என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இரு பார்த்து முடிக்கிறேன். சார் இது இப்படி வராதுங்க சார், நீங்கள் தானே சொன்னீங்க. ஆ வராது வராது, தெரியும் தெரியும். இரு இரு, நான் வேறு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதுமா, நான் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள். உன் வயசு தான் என் எக்ஸ்பீரியன்ஸு, என் அனுபவம். உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. இருமா, பொறுமையாக இரு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. சரிங்க சார், சரிங்க சார், பாருங்க சார், பாருங்க சார். தன்னே ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, என்ன பாட்டு? தன்னன்னா அந்த பாட்டுங்க சார். சரி சரி, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ப்ராஜெக்டில் ஒன்றும் தெரியல உனக்கு. சார் ஒரு சின்ன டவுட்டு தாங்க சார் கேட்டேன் உங்ககிட்ட. ஏன் உங்களுக்கு தெரியலைங்களா சார்? ஏய், உனக்கு எவ்வளோ தெரியும், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பேசுவ? எனக்கு தெரியலையா? எனக்கு தெரியாமையா நீ மேனேஜர் ஆக்கி இந்த பிரான்ச்சில் உட்கார வச்சுருக்காங்க? உனக்கே ஒன்றும் தெரில தானே என்கிட்ட கேட்டேன். எனக்கு முக்கியமான கால் வருது, அதை பேசிட்டு வந்துடுறேன். இனிமேல் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், மரியாதையை பேசணும், தெரிஞ்சு பேசு, சரியா? சார் இந்த டவுட்டை நீங்கள் சொல்லவே இல்லையே. டவுட் என்ன டவுட்டு இப்போ முக்கியமா? இனிமேல் ஒரு அனுபவசாலியை நீ பார்த்துருப்பியா? அனுபவசாலிகிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க, நீயே பாரு. இனியே தான் நீ எனக்கு ஒன்றும் தெரியாதுனால இப்போ என்கிட்ட எது கேட்குற, நீயே பாரு. உனக்கு முக்கியமான கால் வர்றதுனால நீ தப்பிச்சிட்ட, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான். ஹலோ யாருங்க? இருங்க இருங்க, ரூம்லேயே இருங்க, நான் வரேன். சௌமி, நான் வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறேன், இல்லைன்னா நீ அவ்வளோதான். இன்னையோட உன் சீட்டை கழிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், சரியா? நீ எனக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. நீ இந்த ப்ராஜெக்டில் தப்பே இல்லை, நான் சும்மா தப்பாக இருக்குன்னு சொன்னேன். அது தப்பாக சரியாலாம் தெரியாது, அவுட்புட் வந்தால் சரி. அது என்று பண்ணி அதை அவுட்புட்டை பார்க்கணுன்னு கூட தெரியல. அதை விட்டுட்டு இனி என்னென்ன பேசுகிறாங்க ஒரு. முதல்ல மேனேஜருக்கு ஒன்றும் தெரியல, இவனை மேனேஜரை போட்டுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸுன்னு அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்களாம் தொங்குறீங்கடா, வாழ்கிறீங்கடா. பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். காதில் ஃபோனே வரல, வெறுங்கையை வச்சுக்கிட்டு போய்கிட்டு ஃபோன் வந்துருச்சு, எஸ்கேப் ஆகிற அப்படி. எரரே இல்லாததுக்கு எரர் இருக்குன்னு என்னை திட்டிட்டு போகிற மேனேஜர் என் மேனேஜர் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆஃபீஸ்லேயும் இப்படி தானா? உங்கள் ஆஃபீஸ்லேயும் இப்படி நடந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் கம்மியாயிருச்சு. நான் வீடியோ போடல, அது என் தப்பு தான், மன்னிச்சிருங்க. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தி தான். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.